ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்னைக்கு நாம நேற்று நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி வேலை செஞ்சிருந்தது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாம் கொடுக்குற 4 லெவல்ஸை மார்க் பண்ணுறீங்களோ இல்லையோ, மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்றது. அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸ், இன்னைய ஓப்பன், லாஸ்ட் வீக்கோட ஹைலோ, லாஸ்ட் மந்தோட ஹைலோ, இந்த விஷயங்கள்லாம் மார்க் பண்ண சொல்லியிருப்போம். ஓகே, இன்னைக்கு நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது. ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து நேராக சப்போர்ட் எடுத்த மாதிரி போயிருக்கான். போனவன் பாருங்க, கரெக்டாக ரிஜெக்ட் ஆனவன் திரும்பியும் வந்து ஓப்பன் ப்ரைஸில் தான் ஒரு ஸ்விங்கு கொடுக்குறான். இங்கே கொடுத்தவன் அப்படியே லாஸ்ட் வீக்கோட லோவில் வந்து ஸ்டாப் ஆகுறான். இதுக்கு தான் அன்னன்னைய டேட்டாஸ் உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம். ஒரு இண்டெக்ஸில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இந்த இடத்துலலாம் ஸ்பாட் வரும்போது ப்ரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இது நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ். இன்னைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நான் மார்க் பண்ணிட்டு வரேன். அடுத்து என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இது இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஒரு வெபினார் ஒன்று கொடுத்துருந்தோம். அதாவது கூகுள் மீட் மூலயமா வெபினார் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்கு டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அடுத்த ஒரு ஃப்ரீ வெபினார் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா லிங்க்கு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். அந்த ஃப்ரீ வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் என்ன உங்களுக்கு தெரிய வரும்னா, மார்க்கெட்டில் நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுப்போம். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம். லிங்க்கு கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அந்த வெபினார் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஓகே, லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இன்னைக்கு நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,666, 24,459, 24,043, 23,833. இதுதான் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ். பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ் இங்கே ஷேர் பண்ணியாச்சு. வழக்கம் போல் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ப்ரீமியத்துக்கு உண்டான லெவல்ஸை ஷேர் பண்ணுவோம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. விருப்பம் இருக்கிறவர்கள் டெலகிராம் சேனலில் நம்மளை ஃபாலோ பண்ணி லெவல்ஸை எடுத்துக்கோங்க. அந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பில்ட் பண்ணுங்கள். நாம் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் படிச்சுட்டு வரலாம், கற்றுக்கிட்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். ஆனால் முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருக்கணும். ஒரு பை எடுக்கிறீங்க, ஒரு செல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 100% உங்களோட முடிவு தான் இருக்கணுமே தவிர யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் அதில் இருக்கக்கூடாது. 100% உங்களோட முடிவு மட்டுமே அதில் இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் இருக்கணும். மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் இருந்தால் தான் 100% உங்களோட முடிவாக நீங்கள் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா யாராவது தேடிட்டு தான் இருப்பீங்க. ஸோ மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷனை பண்ணுறீங்க, ஆப்ஷன்ஸை பண்ணுறீங்க அப்படின்னாவே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அந்த டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியும். ஆப்ஷன்ஸ் ப்ரைஸில் என்ன நடக்குது இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்க மொத்த டேட்டாவும் நாம் ரெகுலராக சேவ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஏன் அப்படின்னா மொத்த விஷயமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற டேட்டாவை நாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சக்ஸஸ்க்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாக வரும். ஓகே, இங்கே நாம் கொடுத்துருக்க 4 லெவல்ஸை தாண்டி எப்பயும் போல் நேற்றைய ஹை லோ மார்க் பண்ணியிருக்கு, க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்கு, ஓப்பன் வந்து நேற்றைய ஓப்பன் இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் எங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஓப்பன் ப்ரைஸை மாற்றிப்போம். அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் மந்தோட ஹை, லாஸ்ட் வீக்கோட ஹை இவ்வளோ தான் இருக்குது. லாஸ்ட் மந்தோட லோ கீழே இங்கே இருக்குது. இவ்வளோ தான் நாம் சார்ட்டில் மார்க் பண்ணுற லெவல்ஸ். இதே மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். இந்த லெவல்ஸில் ஸ்பாட் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ப்ரீமியத்தில் என்ன ஸ்ட்ரைக் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் ஒரே நாளில் உங்களால் கற்றுக்கவே முடியாது. அதுவும் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை ஒரே நாளில் கற்றுக்கவே முடியாது. ஒரே நாளில் ஜெயிச்சுட்டு வந்துடலாம், இல்லை தோற்றுட்டு வந்துடலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரே நாளில் மார்க்கெட்டை கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ரெகுலராக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.